நான் மெக்கானிக்கெலாம் இல்லைங்க. பல்சர் என்னோடய பல்சர் 150 ட்வின் டிஸ்க்கு. சடனாக நான் போயிட்டுருக்கும்போது டிஸ்பிளே ஆஃப் ஆகிடுச்சு. மீன்ஸ் எப்படின்னா, போயிட்டு ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டி பேசிகிட்டு இருக்கிறேன், டிஸ்பிளே ஆஃப் ஆகிடுச்சு. அதில் டிஸ்பிளே வரவே இல்லை. இது வந்து பெரிய ப்ராப்ளமாக இருப்பான்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் வந்து இது பெரிய ப்ராப்ளம் கிடையாது. இதெல்லாம் ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். ரூ. 20 தான் செலவு பண்ணேன். இதை நீங்கள் மெக்கானிக் கடைக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன் அப்படின்னா குறைஞ்சது ரூ. 1000 ரூ. 2000 பில்லு போட்டிருப்பாங்க. ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம எல்லா பைக்லேயுமே இப்போ பிஎஸ்4 பிஎஸ்6 எல்லாத்துலேயுமே வந்து எலக்ட்ரிக்கல். ஸோ இதில் வந்து என்னென்னா ஃபியூஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு பார்த்தீங்களா, பேட்ரி நீங்கள் பக்கத்தில் ஃபியூஸ் இருக்கும். 10 ஆம்ஸ் இருக்கும், 15 ஆம்ஸ் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். என்னோடய பைக்கில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, 15 ஆம்ஸோட ஃபியூஸ் வந்து போயிடுச்சு. ஸோ அந்த 15 ஆம்ஸ் ஃபியூஸ் வந்து போயிடுச்சுன்னு நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வண்டி தள்ளி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இதில் கிக்கர் கிடையாது. தள்ளி ஸ்டார்ட் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஒரு நம்மளோட ஸ்பேர்ஸ் வைக்கிற கடைக்கு போயிட்டு வாங்கினேன். இது வந்து நான் கலட்டின பழைய ஃபியூஸ். இதில் வந்து இதான் 15 ஆம்ஸ், இந்த ப்ளூ கலரில் இருக்க 15 ஆம்ஸ். இது மட்டும் தான் போயிருந்தது. ஸோ 10 ஆம்ஸும் சேர்த்தே மாற்றிட்டேன். எதனால் அப்படின்னா, அடுத்தது அது போக வாய்ப்பு இருக்குது, அதனால் சேர்த்து மாற்றிட்டேன். கடையில் போய் ரெண்டு ஃபியூஸ் வாங்கினேன். ரூ. 20 கேட்டாங்க. ரூ. 20 கொடுத்துட்டு அதை அப்படியே கடையை முன்னாடி வச்சு கலட்டி பழைய ஃபியூஸ் எடுத்துகிட்டு புதுசு மாற்றிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன். பாருங்கள், சாவி போடுறேன். இதுக்கு முன்னாடி டிஸ்பிளே வரவே இல்லை. இப்போ டிஸ்பிளே நல்லா வருது. சரி, ஓகே, ஸ்டார்ட் ஆக தான் செக் பண்ணோம்ல. ஸோ திரும்ப ஆஃப் பண்ணிவிட்டு நியூட்ரு பண்ணேன். வண்டி வந்து நியூட்ரு பண்ணிட்டு, இப்போ நியூட்ரு பண்ணிவிட்டு திரும்பவும் செக் பண்ணியாச்சு. ஓகே, வருது. செக் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா எந்த அளவுக்கு ஒர்க் டிஸ்பிளே ஓகே, நம்மளோட செல்ஃப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பவர் போதான்னு செக் பண்ணோம். ஸோ இப்போ ஆன் பண்ணிவிட்டு நியூட்ரு பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சூப்பர். ரூ. 10 வேலை முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.